ஏஎம்என் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, நாளை 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் மாதம் 2015ஆம் வருடம். நாளை பூராட நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாளாக, வருமானங்கள் சிறப்புடைய நாளாக இருக்கிறது. மேஷராசி என்பர்களே, சந்திர பகவான் உங்களுடைய தனாதிபதியாக இருக்கிற சுக்கிரனுடைய சாரத்தில் சஞ்சரிப்பதினாலே திடீர் வருமானங்களை தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. எதிர்பார்த்திருந்த காரியங்களிலே வெற்றி பெறுவதோடு நினைத்த இடங்களுக்கு சென்று மகிழக்கூடிய வாய்ப்பும், பொருளாதாரத்திலே மிக மேம்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும், குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யும் பொருட்டு அதற்கு பொருள்களை வாங்கி மகிழ்வதும், தொழில் வளர்ச்சிக்காக முதலீடுகளை விரிவுபடுத்திக் கொள்வதும், ஆரோக்கியம் சீராகி நல்லதொரு நிலைமையை வரக்கூடிய வாய்ப்பும், பெண்களுக்கு ஆடையாபரண சேர்க்கையும், மாணவர்களுக்கு படிப்பிலே சிறந்திடக்கூடிய வாய்ப்பையும் இந்த நாள் தருகிறது. ரிஷபராசி என்பவர்களே, தொடர்ந்து சந்திராஷ்டமத்தினுடைய பிடியில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கிற சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே சந்திரன் சஞ்சரிப்பது உங்களுடைய ஆரோக்கியத்தில் சற்று குறைபாடுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மனதிலே தேவையற்ற குழப்பங்கள் வந்து போகலாம். நினைத்த காரியங்களை செய்ய முடியவில்லை என்கின்ற ஏக்கம் இருக்கலாம். வெகு நாட்களாக முடியாத காரியங்கள் முடிக்கவே முடியவில்லை என்கின்ற ஆதங்கம் இருக்கலாம். இவையெல்லாம் மாறக்கூடிய நாட்கள் வெகு விரைவில் வரப்போகிறது என்கின்ற ஒரு கருத்தை மனதிலே வைத்துக்கொண்டு, தெய்வீக வழிபாடுகளை செய்து கொண்டு, பரோபகாரமான சிந்தனையை மனதிலே வைத்துக்கொண்டு உங்களுடைய அன்றாட பணியை துவக்கிக் கொள்ளுங்கள். அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே வரும். பொறுமையும் நிதானமும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. மிதுன ராசி என்பர்களே, பூர்வ புண்ணியாதிபதியான சுக்கிர பகவானுடைய சாரத்திலே சந்திரன் சஞ்சரிப்பதும், குரு பகவானுடைய அருளும் உங்களுக்கு எதிர்பார்த்திருந்த காரியங்களிலே வெற்றியை தரக்கூடிய நாளாக, நீங்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. பிள்ளைகள் வழியிலே உங்களுக்கு அனுகூலமான பலன்களும், பிரிந்திருந்த பெற்றோரும் பிள்ளையும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பும், கணவன் மனைவி உறவுகள் பலப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும், தபால் தகவல் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்பையும் இந்த நாள் பெற்று தருகிறது. வெளியிலிருந்து இறக்க வேண்டிய பணம் ஏதேனும் இருந்தால் அது உங்கள் கைக்கு வந்து சேரும். வெகு நாட்களாக கடன் கொடுத்து வர முடியவில்லை என்கின்ற வாய்ப்புடையவர்களுக்கு கடன் வந்து கைக்கு சேரும். பெண்களுக்கு ஏற்றமான பலன்களும், மாணவர்களுக்கு நல்லதொரு வாய்ப்பும் கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்திலே சஞ்சரிப்பது உங்களுடைய சங்கடங்களை நீக்கி சந்தோஷத்தை அதிகப்படுத்துவதற்கு என்றாலும், உங்கள் ஆரோக்கியம் சீர்பட்டால்தான் உங்களுடைய சந்தோஷம் நிலைத்து நிற்கும். ஆகையினாலே ஆரோக்கியத்திலே கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாள். இன்னும் சிலருக்கு நோய் தீர்ந்து போகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கிறது. அந்த நோய்க்கான மருந்துகளை தேடிக்கொள்ளக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. கடன் தீரக்கூடிய ஒரு நாள், அல்லது கடன் வேண்டி பெறக்கூடிய ஒரு நாள். எதிர்பார்த்திருந்த தொழில் வளர்ச்சி சாதகமாக இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பிலே சிறந்திடக்கூடிய ஒரு வாய்ப்பும், பெண்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த நாள் பெற்றுத் தருகிறது. சிம்மராசி என்பர்களே, சந்திரனுடைய சஞ்சாரத்தினாலே சில பல காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். வெகு நாட்களாக நாம் இந்த காரியத்தை முடிக்க வேண்டும் நினைத்திருப்போம். அதை சிறப்பாக முடிப்பீர்கள். பெண்கள் மூலம் அனுகூலமான பலன்கள் காத்திருக்கின்றன. ஆடை ஆபரண தொழில் செய்வோருக்கு வருமானங்கள் அதிகமாகும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். குடும்ப உறவுகள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். எதிர்பார்த்திருந்த காரியங்கள் அனுகூலமாக இருக்கும். பெண்களுக்கு ஏற்றமான வளமான காலம். நீண்ட காலமாக குழந்தை இல்லை என்று யோசித்த பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புடைய நாளாக இந்த நாள் இருக்கிறது. எதிலும் வெற்றி என்பது உங்கள் பக்கம். கன்னிராசி அன்பர்களே, 4ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிற சந்திர பகவானுடைய நிலைமையினாலே உங்களுடைய சங்கடங்கள் நீங்கி குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும், வீடு மாற்றம் இடமாற்றம் உங்களுக்கு அனுகூலமான பலனை தரக்கூடிய வாய்ப்பையும் பெறுகிறீர்கள். எதிர்பார்த்திருந்த தொழில் வளர்ச்சி, வெளியூரில் வரக்கூடிய வாய்ப்புகள், சக மனிதர்கள் நண்பர்கள் பிரிந்து போயிருந்தால் அவர்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள்,
குடும்ப உறவுகள் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான பலன்கூடிய வாய்ப்புகள்லாம் காத்திருக்கின்றன. பெண்களுக்கு அடையாளமான சேர்க்கைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்பும், மாணவர்களுக்கு படிப்பிலே சிறந்திடக்கூடிய வாய்ப்பையும் காணப்படுகிறது. துலாம் ராசி என்பர்களே, தைரிய வீரிய ஸ்தானத்திலே உங்கள் ராசிநாதனான சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்திலே சந்திரன் சஞ்சரிப்பது, திடீர் வருமானங்கள், வராதிருந்த பணம் கைக்கு வந்து சேருதல், உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுதல், புதிய திட்டங்கள் தீட்டிக் கொள்ளுதல், அதன் மூலம் லாபகரமான பலன்களை பெறுதல், சகோதர வழி நன்மைகள் சேருதல், எதிலும் வெற்றியே என்கின்ற மனநிலைமை, மன வலிமை கூடக்கூடிய வாய்ப்பு, உங்களுடைய திறமைகள் வெளி சமுதாயத்துக்கு பளிச்சிடுகின்ற ஒரு சூழ்நிலை, இராணுவத்திலே பணிபுரிகின்ற அன்பர்களுக்கு எதிர்பார்த்திருந்தபடியான பதவி உயர்வு மற்றும் அனைத்து வகையிலும் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரக்கூடிய நாள் இந்த நாள். பெண்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, மாணவர்களுக்கு தங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு நாள். விருச்சிக ராசி என்பர்களே, தனஸ்தானத்திலே இருக்கின்ற சந்திர பகவான் தடையில்லாத தனத்தை பெற்றுத்தருவதற்கு உங்களுக்கு காத்திருக்கிறார். கைக்கு வருமானங்கள் வந்து கொண்டே இருக்கும். சில்லறை வியாபாரங்கள் பெருகும். குறிப்பாக மளிகை கடை வைத்திருப்பவர்கள், தொழில் செய்பவர்கள், போலீஸ் அதிகாரிகளாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றமான ஒரு பலனை தரக்கூடிய நாளாக இருக்கிறது. காவல்துறையில் இருப்பவர்களுக்கு பதவி மாற்றம், இடமாற்றம் கிடைக்கலாம். இன்னும் சிலர் தங்களுடைய திறமைகளுக்கான பாராட்டுகளை பெறுவார்கள். பெண்களுக்கு நல்ல ஏற்றமுடைய நாள். ஆடைகள் வாங்கி சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நாள். மாணவர்களுக்கு படிப்பிலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நாள். மொத்தத்தில் இது உங்களுக்கு வருமானங்களை அதிக அளவில் ஈட்டித்தரக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லலாம். தனு ராசி என்பர்களே, ராசியில் சஞ்சரிக்கின்ற சந்திர பகவான் உங்களுக்கு சங்கடங்களை நீக்குவதற்கு வழிமுறைகளை வகுத்து தருகிறார். மகாலட்சுமியினுடைய வழிபாட்டை செய்து கொண்டால் சந்தோஷங்கள் அதிகரிக்கும். தேவையான அளவிற்கு பொருளாதாரம் கைக்கு கிடைக்கும். எதிர்பார்த்திருந்த காரியங்களிலே அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். பெண்களுக்கு ஏற்றமும் வளமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. மாணவர்கள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். குறிப்பாக நிதித்துறையிலே பணிபுரிவர்கள், அதாவது பேங்க் போன்ற துறையிலே பணிபுரிவர்களுக்கு இடமாற்றம், பணிமாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. விவசாயத்துறை சிறந்து விளங்கும். ஆடை ஆபரண தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றமுடைய நாளாக இந்த நாள் இருக்கிறது. மகர ராசி என்பர்களே, சனி பகவானுடைய சஞ்சாரமும் குரு பகவானுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு ஒரு பக்கம் நன்மையும் இன்னொரு பக்கம் தீமையும் தந்தாலும், சந்திரன் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருப்பதினாலே எதிர்பார்த்திருந்த காரியங்களை தேக்கி வைத்து பிறகு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தருகிறார். எடுத்த காரியங்களை வெற்றியை பெற வேண்டும் என்று சொன்னால் ஆஞ்சநேயனுடைய வழிபாடு உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. எதிலும் உங்களுடைய திறமை வெளிப்படும். நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். தேவையற்ற செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். குடும்ப தேவைகளையும் பொருட்டு பல செலவுகள் காத்திருக்கின்றன. ஆரோக்கியத்தை உங்களுடைய கவனம் அதிகரிக்க வேண்டும். பெண்களுக்கு ஏற்றமுடைய நாள். தங்களுடைய வீட்டில் வேலை பலுவும் கூடுகின்ற நாள். உங்களுடைய பொறுப்புகள் மூலமாக உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். மாணவர்களுக்கு படிப்பிலே சிறந்து விளங்கக்கூடிய தன்மை காணப்படுகிறது. கும்பராசி அன்பர்களே, ராசிநாதனுடைய சஞ்சாரமும் சந்திர பகவானுடைய இடமும் உங்களுக்கு திருப்திகரமான ஒரு நிலையிலே இருக்கிறது. வருமானங்கள், குடும்ப உறவுகள், தொழில் துறையிலே சில்லறை வியாபாரம் செய்பவர்கள், இப்படி அனைத்து வகையிலும் ஏற்றமான பலன்களை காணக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. பெண்களுக்கு வளமும் ஆடையாபரண சேர்க்கையும் ஆரோக்கியம் சீராகி மன உளைச்சல் குறைந்து சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் காணப்படுகிறது. மாணவர்கள் தங்களுடைய முயற்சியினாலே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் தங்களுடைய திறமைக்கு பாராட்டு பெறக்கூடிய வாய்ப்பும் காணப்படுகிறது. மீனராசி என்பர்களே, தொழிலே மேம்படக்கூடிய ஒரு நாள். குறிப்பாக நிதித்துறையிலே பணிபுரிபவர்கள், காவல்துறையிலே பணிபுரிபவர்கள், இராணுவத்துறையிலே பணிபுரிபவர்கள், இவர்கள் 3 பேருக்கும் அற்புதமான எடுத்த காரியத்திலே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பையும் தொழில் வளர்ச்சியும்
பணிமாற்றம், இடமாற்றம், ஊதிய உயர்வுகள் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றன. தங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு பாராட்டு பரிசும் தரக்கூடிய சூழ்நிலையும் காணப்படுகிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்றமான நாள். பெண்களுக்கு வருமானம் அதிகரித்தலும், சுய தொழில் செய்கின்ற பெண்களுக்கு நல்லதொரு வாய்ப்பும் கிடைக்கும். மாணவர்கள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள்.